வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஆர் யூ ஓகே பேபி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஹீரோயின் தக் லைஃப்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். My name is ஷாருத்திக் and you are watching ஓகே பேபி. போன வருஷம் காஃபி வித் கரண்ங்கிற ஷோக்கு சமந்தா மேம் போயிருந்தப்போ அப்போ அவங்க நான் இப்பதான் ரீசெண்டா சவுத்லயே பிகெஸ்ட் ஹீரோயினான நயன்தாரா மேம் கூட படம் பண்ணேன்னு சொல்லும் போது என்னோட லிஸ்ட்ல அவங்க பிகெஸ்ட் ஹீரோயின் இல்லைன்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அவரோட லிஸ்ட்ல உள்ள ஹீரோயினான கட்ரினா கைஃபே ஒரு இன்டர்வியூல நயன்தாரா மேம் தான் சவுத்தோட ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருப்பாங்க. I just finished a film with Nayanthara, who's the biggest heroine in the South. And not as far as my list. Did you collaborate with Nayanthara? I know you had some powerful. I just made one call to Nayanthara. She's a superstar in the South, a woman who's known for carrying films on her own shoulders. She demands respect. She commands respect. She's a force to reckon with. கரண்ட் ஷோ அப்படிதான் பண்ணுவாங்க. 2018 ரிலீஸ் ஆன ஸ்கெட்ச் படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா சன் டிவி அந்த படக்குழுவை வச்சு ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்ப அங்க இருந்து எல்லாரும் கேள்வி கேட்கும் போது ஒரு நபர் எந்திரிச்சு தமன்னா மேம் கிட்ட எப்படி உங்களை மாதிரி வெள்ள வெள்ளன்னு ஆகுறதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு தமன்னா மேம் என்ன ரிப்ளை பண்ணிருப்பாங்கன்னா, உங்களை மாதிரி மில்கி ஒயிட்டா இருக்கும்னா என்ன பண்ணணும்? உங்களோட கலர் தான் நம்ம கண்ட்ரியோட கலர். இந்த கண்ட்ரில தான் இருக்கேன், ஆனா ஃபிட் ஆறதுக்கு ட்ரை பண்றேன். சில படங்கள்ல மூணு ஆஸ் வெச்சி உங்களோட கலர் ஆயிரதுக்கு ட்ரை பண்றேன். So please, you have a very nice color. Most importantly, I love that color. பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்ச படக்குழுவை கூப்பிட்டு பிலிம் கம்பெனியன் சவுத் யூடியூப் சேனல் ஒரு கேள்வி பதில் வீடியோ பண்ணிருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஜெயம் ரவினாவும் கார்த்தினாவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பதில் சொல்ல, த்ரிஷா மேம் மட்டும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. சீனியர் பழுவேட்டராயருடைய பொசிஷன் வந்து என்ன? அதிகாரி. என் தாத்தா. கரெக்டா தான் சொல்றாங்க. 2017 மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சமந்தா மேம் வந்திருந்தப்போ அவங்க கிட்ட இந்த படத்துல விஜய் எனக்கு 3 கேரக்டர் இருக்கு, சோ கதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த 3 கேரக்டர்ல எது பர்சனலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சமந்தா மேம் அவங்களே வியக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. படத்தோட மொத்த கதையும் வந்து டைரக்டர் அட்லி உங்களுக்கு நரேட் பண்ணாரு. அப்போ அந்த மொத்த கதையும் கேட்டதுக்கு அப்புறம் பர்சனலா ஆனஸ்டா இந்த 3 கேரக்டர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? given a choice நீங்க எதை சூஸ் பண்ணிருப்பீங்க? Actually, choice கொடுத்தீங்கன்னா நானும் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணி எல்லாம் ஹீரோ. அப்ப அதுக்கு ஒரு கதை வைக்கணும். 2005 ஒரு அமெரிக்கன் டிவி ஷோக்கு ஐஸ்வர்யா ராய் மேம் போயிருந்தப்போ அந்த காலத்துல அவங்க உலக அழகிய மட்டும் இல்லாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஸ்ட்ராங் உமனா இருந்தனால அந்த டிவி ஹோஸ்ட் அவங்கள பார்த்து ஆண்கள் உங்களோட அழகு கம்பீரங்கள்லாம் பார்த்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஐஸ்வர்யா ராய் மேம் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களான்னு கேட்க அந்த நபர் இல்லன்னு பொய் சொல்ல முடியாம சொல்லி வெக்கப்பட்டு மாட்டிப்பாரு. The most beautiful woman in the world. Well, you've probably never heard of her, and tonight may be the first time you'll see her. Her name is Aishwarya Rai. Beauty, of course, is in the eye of the beholder, so judge for yourself. Are men intimidated by you? Are you? No, not really. I guess not. I mean, நீங்க விட்டீர்களா? ஓ அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் அந்த நயன்தாரா இது சூப்பரானது. அந்த கரண்ட் ஷோ வந்து ஆமா, ஒரு எப்ப பார்த்தாலும் ரொம்ப நெகட்டிவா தான் சொல்றல. சவுத்ல இருக்கவங்கள தான் நக்கல் அதான் பண்றாங்க. ஓவரா ஒரு ஏதோ கெத்து மாதிரியே பேசிட்டு ஆமா, இருப்பாரு. ஆமா, அது எனக்கு ஆமா. பிடிக்காது உண்மையில. சமந்தா சொன்னதுனால இந்த 3 இதுலயே எனக்கு ஒரு இது கொடுத்திருந்தா பண்ணிருப்பேன். அது ஒரு அப்புறம் தமன்னா சொன்னதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது. அது ஸ்டேஜ்ல சும்மா சொல்றது சொல்லிப்பாங்க. ஆமா, ஆனா ஆமா. அவங்க பேசுற ஆள்லாம் அப்படி பேசணும். ஆமா, அந்த கலரை மெயின்டைன் பண்றதுக்கு ஆமா. அவங்க நிறைய இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா அது சும்மா பேச்சுக்கு. அதெல்லாம் நம்பி. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்